இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சங்கீதம் எழுதின புஸ்தகம் 91வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தப்புவிக்கிறவராயிருக்கிறார். நம்மை தப்புவிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எத்தனையோ கொள்ளை நோய்களிலும் இருந்து, வேடனுடைய கண்ணிகளிலும் இருந்து தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். அவர் இனிமேலும் தப்புவிப்பார். அதான் பார்க்கிறோம், அவர் என்னை முதிர் வயதிலும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, வேடனுடைய கண்ணி பொல்லாத பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றித்திருக்கிறான். ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாக வருகிற கண்ணிகளை அவர் இயேசு முறியடித்து எல்லா கண்ணிகளுக்கும் இருந்து நம்மை தப்புவிக்கிறவர் நாம் பார்க்கிறோம் அல்லவா. சில சமயங்களில கண்ணி என்பது நம்முடைய கண்களுக்கு இது ஒரு மறைவானதாய் காணப்படுகிறது. நம்முடைய கண்களில் ஒரு மறைவான காரியம். இதனுடைய சில இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்தந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சத்ரு வந்து அந்த இடத்துக்குள்ள நெருங்காதபடி, அந்த கோட்டைக்குள்ள அவருக்கு கிட்ட வராதபடி சுற்றிலுமாக அவர்கள் கண்ணிகள் வைத்திருப்பார்கள். அந்த கண்ணியில வைக்கும் பொழுது அந்த கால் பட்ட மாத்திரத்திலே அந்த கண்ணி அவர்களை மரணத்துக்குள்ளாக கடந்து போக பண்ணும். மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கும். அந்த கண்ணியிலே அவர்கள் பாதங்கள் அந்த கண்ணியில படும் பொழுது, அந்த கண்ணியில அவருடைய கால்கள் வைக்கும் பொழுது அந்த கண்ணி நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு மரணம் உண்டாக சம்பவிக்கிறது பார்க்கிறோம். பொல்லாத பிசாசானவனும் மனுஷனை விழுங்குவதற்காக அவன் நம்மை சுற்றிலுமாக அநேக கண்ணிகள் இருக்கிறது. அந்த கண்ணிகளில் எல்லாம் நாம் தப்பிவிக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய சொந்த பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினாலும் நாம் தப்பிவிக்க வேண்டும். அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் நமக்கு உண்டாயிருக்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது, அவருடைய பிரசனம் நமக்கு முன்பாக கடந்து போடும் பொழுது நாம் இந்த கண்ணிகளை எல்லாம் நாம் தப்புவிக்கப்படுகிறோம். நாம் கண்ணி இந்த பிசாசு கொண்டு வருகிற கண்ணிகளிலே அகப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. காலையில அவன் பொல்லாத பிசாசு கண்ணியை வைத்து ஒரு கொள்ளை நோய் என்ற கண்ணியை உண்டாக்கி நோய்களினாலே பாதிக்கப்பட்டு நோய்களின் நிமித்தமாக மரணத்துக்கு ஏதுவான மரணம் கொண்டு வரும்படியாக பிசாசு அந்தந்த இடத்துல கண்ணிகளை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணிகளை எல்லாம் தேவன் நம்மை தப்புவிக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் இயேசு நம்மை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். அற்புதமாய் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாப்பின் நிமித்தமாக அவருடைய அன்பின் சட்டைகளின் நிழலினாலே, அந்த அவருடைய சுகமாக்குற வல்லமையினாலே, சுகமளிக்கிற கரத்தினாலே, அவருடைய செட்டைகளின் நிழலாலே நம்மை மூடி மறைத்திருக்கிறார். இது நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமடைந்திருக்கிறோம். அவருடைய தழும்புள்ள கரத்தினாலே நாம் அற்புத சுகத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆண்டவர் எல்லா கண்ணிக்கும் நம்மை தப்புவிக்கும்படி, எல்லா கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய இரத்தத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கிறது. அநேக இடங்களிலே கொள்ளை நோய் நிமித்தமாக மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் கடைசி நாட்களிலே இந்த கொள்ளை நோய்களிலே இருந்து நம்மை தப்பிவிக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நம்மை காத்து எல்லா தீமைக்கும் இருந்து நம்மை விலக்கி ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.